டிக்டாக் செயலியில் காட்சிகளை பதிவு செய்து வெளியிடுவதற்கு சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்திருக்கிறது. இளைஞர்கள் டிக்டாக் செயலியில் தொடர்ந்து வீடியோக்களை வெளியிட்டு வருகிறார்கள். காவல் நிலையத்தின் முன்பு டிக்டாக் செய்து வெளியிட்ட இளைஞர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த செயலியை தடை செய்வது சாத்தியமா? சாத்தூர் காவல் நிலைய வாசலில் எடுக்கப்பட்ட டிக்டாக் வீடியோ இது. இந்த வீடியோவை பதிவு செய்து வெளியிட்ட இளைஞர் சரவணகுமாரை போலீசார் வித்தியாசமான முறையில் தண்டித்துள்ளனர். எனக்கு கல்விதான் முக்கியம், இனி இது போன்ற டிக்டாக் குறும்பில் ஈடுபட மாட்டேன் என இளைஞர் சரவணகுமாரை பேச வைத்து அதையும் டிக்டாக்கில் வெளியிட வைத்துள்ளனர் போலீசார். நேற்று நைட்டு நான் டிக்டாக்ல என்னோட ஜாதியை பற்றி உயர்த்தியும் போலீஸை பற்றி தப்பாகவும் பேசிட்டேன். இனிமேல் நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன். நான் இப்போ பிஇ மெக்கானிக்கல் தேர்ட் இயர் படிச்சுட்டு இருக்கேன். படிக்கும்போது எனக்கு 15 அரியர் இருக்குது. இனிமேல் நான் அந்த 15 அரியரை கிளியர் பண்ணி நான் ஒழுங்காக படித்து என் குடும்பத்துக்காக வாழணும்னு ஆசைப்படுறேன். இனிமேல் நீங்களும் அந்த மாதிரி தப்பு யாரும் பண்ணக்கூடாது, நானும் பண்ண மாட்டேன். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அமீர்பாளையத்தை சேர்ந்த சரவணகுமார் மற்றும் மாரிச்சாமி இருவரும் சகோதரர்கள். கடந்த சில நாட்களுக்கு முன்பு சாத்தூர் மாரியம்மன் கோவில் பங்குனி திருவிழாவிற்கு வந்திருந்த சகோதரர்கள் அங்குள்ள சாத்தூர் காவல் நிலையம் முன்பு டிக்டாக்கை பதிவு செய்து சமூக வலைதளங்களில் வெளியிட்டனர். இந்த காட்சிகள் வைரலாக பரவியதை அடுத்து போலீசார் சகோதரர்கள் இருவரையும் பிடித்து விசாரித்தனர். அதில் சரவணகுமார் பிஇ பட்டப்படிப்பும் மாரிச்சாமி பாலிடெக்னிக்கும் படித்து வந்தது தெரிய வந்தது. அவர்கள் மீது தொழில்நுட்பத்தை தவறாக பயன்படுத்திய பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்த சாத்தூர் போலீசார் அவர்களை கைது செய்தனர். அதே நேரம் சரவணகுமாரை இன்னொரு டிக்டாக் வீடியோ வெளியிடும்படி அறிவுறுத்தினர். அதில் தனக்கு கல்விதான் முக்கியம் என்று கூறும்படி தெரிவித்தனர் போலீசார். சரவணகுமாரும் அதே போல் மற்றொரு வீடியோ வெளியிட்டார். நேற்று நைட்டு நான் டிக்டாக்ல என்னோட ஜாதியை பற்றி உயர்த்தியும் போலீஸை பற்றி தப்பாகவும் பேசிட்டேன். இனிமேல் நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன். நான் இப்போ பிஇ மெக்கானிக்கல் தேர்ட் இயர் படிச்சுட்டு இருக்கேன். படிக்கும்போது எனக்கு 15 அரியர் இருக்குது. இனிமேல் நான் அந்த 15 அரியரை கிளியர் பண்ணி நான் ஒழுங்காக படித்து என் குடும்பத்துக்காக வாழணும்னு ஆசைப்படுறேன். இனிமேல் நீங்களும் அந்த மாதிரி தப்பு யாரும் பண்ணக்கூடாது, நானும் பண்ண மாட்டேன். இந்த 2 வீடியோக்களும் தற்போது சமூக வலைத்தளங்களில் வைரலாக பரவி வருகின்றன. முதல் வீடியோவிற்கும் 2வது வீடியோவிற்கும் இடையில் என்ன நடந்தது என வலைத்தள பதிவர்கள் கேள்விகள் எழுப்பி வருகின்றனர். ஃபேஸ்புக், ட்விட்டர், வாட்ஸ்அப் போன்றுதான் டிக்டாக்கும் ஒரு சமூக வலைதள செயலியாக ஆரம்பத்தில் பார்க்கப்பட்டது. ஆனால் கடந்த சில மாதங்களாக காவல் நிலையம், பள்ளி முன்பாகவும் கல்லூரிகளுக்குள்ளும் எடுக்கப்பட்ட வீடியோக்களும் அதிக அளவில் வெளியாகின. இதில் போலீசாரும் விதிவிலக்கல்ல. அதே நேரம் காவல் நிலையம் முன்பு டிக்டாக் வெளியிட்டவர்களும் உடனடியாக கைது செய்யப்பட்டனர். உச்சக்கட்டமாக பாலியல் தொழிலாளர்களின் ஆபாச நடன காட்சிகளை வெளியிட்டு வாடிக்கையாளர்களை ஈர்த்து வந்ததாக ஒருவர் கைது செய்யப்பட்டார். உங்களுக்கு தெரியுமாடா, என்னோட வரலாறு பத்தி உங்களுக்கு தெரியுமாடா? நான் கொடையாண்ட பரம்பரை சார்ந்தவனா நாங்க. டே தஞ்சாவூர் பத்தி உங்களுக்கு தெரியுமா? தஞ்சாவூர் வரலாறு பத்தி உங்களுக்கு தெரியுமாடா? வெறி குண்டு அடி என்னுடைய ஐடிடா. முடிஞ்சா உள்ள நூஞ்சி பாடுறா, சாவாட்டி அடிப்பேன். எவனுமே பால் மாற மாட்டேன். பண்ணாட நாய்ங்களா, டேய் வெறி குண்டு அடிக்கும். திருத்தணி அருகே ஒரு இளைஞர் குறிப்பிட்ட சாதியை அவதூறாக பேசி டிக்டாக் வெளியிட்டார். அந்த பிரச்சனை விஸ்வரூபம் எடுத்ததும் பயந்து போய் அவ்வாறு வெளியிடச் சொன்னதாக கூறிய தனது நண்பனை கழுத்தறுத்து கொலை செய்தார். இதையடுத்து டிக்டாக்கை தடை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கைகள் தீவிரமாக எழுந்தன. சட்டசபையில் இதுகுறித்து விவாதம் நடந்தபோது தடை கொண்டு வர முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என அமைச்சர் மணிகண்டன் அறிவித்தார். இத்தகைய சூழலில் புதன்கிழமை சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடந்த வழக்கு விசாரணையில் டிக்டாக் வீடியோக்களை ஃபேஸ்புக் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் வெளியிடுவதை தடை செய்யும்படி அரசுக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர். டிக்டாக்கை முழுமையாக தடை செய்வது சாத்தியமா என்ற கேள்வி தற்போது எழுந்துள்ளது. தொழில்நுட்பம் அசுர வளர்ச்சி அடைந்துள்ள நிலையில் தடை முழுவதும் சாத்தியமில்லை என்கிறார் சைபர் கிரைம் வழக்கறிஞர் கார்த்திகேயன். அதே நேரம் டிக்டாக் போன்ற செயலிகள் நமது குழந்தைகளையும் மாணவர்களையும் பாதிக்காமல் இருக்க பெற்றோர் உரிய நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்றும் அவர் கூறுகிறார்.
இதுக்கு முழுமையான சொல்யூஷன் எப்போ நம்மளுக்கு எப்படி வேணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு தனியாக மொபைல் அப்ளிகேஷன் சென்சார்ஷிப் போர்டுன்னு ஒரு போர்டு நம்ம ஃபார்ம் பண்ணோம். அந்த போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து பொலிட்டிக்கல் மெம்பர்ஸ் இருக்கணும், லீகல் மெம்பர்ஸ் இருக்கணும், டெக்னிக்கல் மெம்பர்ஸ் இருக்கணும், பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்டிசிபேஷனோட அந்த ஒரு போர்டு இருந்ததுன்னா எந்த ஒரு அப்ளிகேஷன் வந்தாலுமே வந்து அந்த போர்டு அந்த அப்ளிகேஷனை ரிவ்யூ பண்ணி இதை வந்து ப்ளே ஸ்டோர்லேயோ ஹை ஸ்டோர்லையோ யூஸ் பண்ண விடலாமா வேண்டாமா அப்படின்றத அவங்க அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் கொடுத்தாங்க. அது இந்தியன் கல்ச்சரையும் வயலேட் பண்ணாமல் இருக்கா. ஏன்னா பிகாஸ் டிக்டாக் வந்து யூஎஸில் யூஸ் பண்ணும்போது அங்கே கல்ச்சரலி ரொம்ப வேல்யூஸ் கிடையாது. அதனால் வந்து வேறு லைவில் அதை யூஸ் பண்ணுவாங்க. இந்தியாவில் யூஸ் பண்ணும்போது நிறைய பவுண்ட் பை கல்ச்சரல் வேல்யூஸ். ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம இங்கே பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு போர்டு ஃபார்ம் பண்ணி அந்த போர்டில் இந்த ஒரு அப்ளிகேஷனை ரிவ்யூ பண்ணி அதுக்கப்புறம் கொடுத்தாங்க அப்படின்னா இது வந்து பர்மனெண்ட்டாக நம்ம வந்து இதுக்கான ஒரு சொல்யூஷன் நம்மளுக்கு வரும். தொழில்நுட்பத்தின் வளர்ச்சியை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்தினால் சமூகத்திற்கு எந்த சிக்கலும் இல்லை. அதையே நமது போதைக்காகவும் மூளைச்சலவைக்காகவும் பயன்படுத்த தொடங்கினால் அந்த சமூகத்தை யாராலும் காப்பாற்ற முடியாது என்கின்றனர் தொழில்நுட்ப நிபுணர்கள். நவீன கேட்ஜெட்டுகள் இருமுனை கத்திகள் போல நாம் தான் அவற்றை சரியாக பயன்படுத்த வேண்டும்.